Hello, how are you? Hope you're all doing fine by the grace of God. It's Louis Das from English CC Louis channel. Very pleased to meet you once again through this video. What we are going to do today and what I am going to help you to understand today is going to be one of the important grammar items in English. It is nothing but the types of sentences: simple, complex, compound. But in this video, I am going to help you to understand only the simple sentence. So after discussing simple sentence, we will go to compound, then we will discuss about complex, then I will come back to the transformation of sentences. So that is going to be the procedure. We all know that this is going to be the long discussion. So unless you watch my video till the end, you won't be able to get the proper connection, proper link. So therefore, first of all, before we try to understand the transformation of sentences, which means that changing from one sentence to the other, we must know what is a simple sentence, what is a compound sentence, and what is a complex sentence. So then only we will be able to identify and move into the transformation, changing from one to the other. So come, let's go into the video of today's session. அன்புள்ளங்களே, இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், ஆங்கில இலக்கணத்தின் முக்கியமான ஒரு பகுதியான டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது வாக்கியத்தினுடைய வகைகள். இதில் நிறையா இருக்கும். அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸுங்கிறப்ப அதில் 3 வகை இருக்குது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னென்ன அப்படின்னா, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது 3 நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய வகுப்பாக அமையும், பெரிய ஒரு டிஸ்கஷனாக அமையும். எனவே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் முதல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்சிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று அந்த வாக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will move into transformation. ஸோ அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்டே வித் மீ டில் தி எண்ட் ஆஃப் மை வீடியோ. இப்போ நான் வீடியோ போகிறதுல நீங்கள் ஒரு சேஞ்ச் பார்த்துப்பீங்க. என்ன அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு யூ போத் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ். இது டபுள் வே ப்ராசஸ். என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும், ஆங்கிலம் பேசுவதற்கும் உதவியாக இருக்கும். அதே வழியில், அதே முறையில், அதே வகையில் நான் என்ன கிராமர் ஐட்டம், என்ன ஆங்கிலம் இலக்கணம் எடுக்கிறேனோ அல்லது சொல்லிக் கொடுக்கின்றேனோ அதை நன்றாக புரிவதற்கு இது ஒரு உபகரணமாக அமையும். அதாவது இது ஒரு உந்து சக்தியாக அமையும், ஒரு உதவியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ எனவே ஆங்கிலத்தில் பேசும் பொழுது you will be able to understand the concept in English properly. But when I switch over to Tamil, it will be easy for those who are the native speakers and those who are able to understand various grammar items in Tamil properly. ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறையா வியூஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. as I have been telling you all these days, thank you for all your supports and views by which I have been enriched and encouraged to tell you, to share with you more and more about grammar items in the days to come. உங்களுடைய வியூஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஆவல் நிறைய இருக்குது எனக்கு. ஸோ அதனால் கண்டினியூ டு சப்போர்ட் மீ, கண்டினியூ டு வாட்ச் மை வீடியோஸ் டில் தி எண்ட். வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எதுவுமே இன்றைக்கி போர்டில் எழுதி போட போகிறதில்ல. பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அண்ட் ஐ ஷோ யூ த்ரூ ஃப்ளாஷ் கார்ட்ஸ். நான் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் நான் சொன்னது போல் இன்றைக்கி ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா,
it is a simple sentence. ஓகேவா பாருங்க, simple sentence. see, simple sentence. இது வந்து வார்த்தையில் வேணால் சிம்பிளாக இருக்கலாம், பட் we have to be very very careful and alert to identify the different types of sentences. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா நான் ஏன் டைரெக்டாக சிம்பிள் சென்டென்ஸுக்குள்ளே வரேன் அப்படின்னா, பிகாஸ் we have already learned what is a phrase and what is a clause. நமக்கு ஃப்ரேஸ்னால் என்னென்னு தெரியும், கிளாஸ்னால் என்னென்னு தெரியும். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் நமக்கு முக்கியமானது. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம வந்து படிக்கும் பொழுது, once we are going to learn or when we learn about types of sentences, it is a must that we should be able to know what is a phrase, what is a clause. Not only that, what is a main clause, in other words, what is an independent clause, and what is a subordinate clause or dependent clause. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனால we must be thorough in our mind what is known as a simple sentence. சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, அதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னன்னு சொல்லி நான் just try to explain to you in few seconds or few minutes. Alright, இப்போ ஃப்ரேஸ்னால் என்ன அப்படிங்கிறது you may have heard, நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஃப்ரேஸ் அது? மேபி in spite of, on account of, on being, besides, இதெல்லாம் வந்து ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். in addition to, all these are known as phrases. ஃப்ரேஸ்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட்ஸ் a group of words where you will not find any subject, verb and object, but it will have a certain meaning incomplete. அதான் வந்து ஃப்ரேஸ்ன்னு பார்த்தோம். இது இல்லாமல் ஒரு மெயின் கிளாஸ், அதாவது இப்போ கிளாஸ்னால் என்ன, இட் இஸ் a bigger unit than the phrase. அதாவது ஃப்ரேஸை விட ஒரு பெரிய யூனிட். ஆங்கிலத்தில் ஃப்ரேஸுங்கிறது ஒரு 2-3 வார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்கும், ஆனால் கிளாஸுங்கிறது சென்டென்ஸ் மாதிரியே இருக்கும், வாக்கியம் மாதிரியே இருக்கும், பட் அது வந்து முழுமை பெற்றிருக்காது. எப்போ முழுமைப்படும் அப்படின்னா அது வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது வந்து முழுமைப்படும். ஸோ சம் ஆஃப் us have misunderstood the difference between clause and a sentence. அதுக்கு ஏன் கிளாஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் a clause, it is not a complete sentence. சென்டென்ஸ் வந்து சென்டென்ஸ் எப்போ சொல்லுவோம் நம்ம, ஒரு சப்ஜெக்ட், ஒரு verb, ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் a complete meaning. இட் மே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா an independent clause, மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட், இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ். அந்த மெயின் கிளாஸ் வந்து எப்போ வந்து நமக்கு சென்டென்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னா, ஒன்லி when it is written along with the subordinate clause or dependent clause, அதோட சேர்ந்து எழுதப்படும் பொழுது தான் அது வந்து நமக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஏன் இவ்வளோ தூரம் விளக்க சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் அ ஃப்ரேஸ் அண்ட் வாட் இஸ் அ கிளாஸ். இப்போ ஃப்ரேஸ்னால் சொன்னோம், அடுத்தது வேர்டுன்னு சொன்னேன். வேர்டுனா அது என்ன வேர்டாக இருக்கும் அப்படின்னா, இட் கேன் பி பார்ட்டிசிபிள். அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எப்படி முடியும், ஐஎன்ஜின்னு முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி முடியும், இடியில், டியில் அல்லது இஎல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வேர்டு உதாரணம். அப்புறம் இட் கேன் பி எ ப்ரிப்போசிஷன் ஆல்சோ, ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பிசைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு, அப்புறம் ஹேவிங், அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபிளும் நம்ம ஆரம்பிக்கலாம். ப்ரிப்போசிஷன், பார்ட்டிசிபிள், வேர்ட் இதெல்லாம் வந்து அதில் நமக்கு வந்து வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த சிம்பிள் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் a sentence that has a word or a phrase along with the main clause or independent clause. அதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ நான் வந்து பேசுகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய திறமையை வந்து வளர்த்துக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில் ஆல்சோ. இப்போ நான் அழகாக போர்டில் எழுதி போட்டு போயிடலாம், அது வந்து முக்கியம் கிடையாது. தென் யூ won't be able to develop your listening skill. ஸோ பர்பஸாக தான் நான் இதை செய்கிறேன். ஸோ அதனால் ஏன் போர்டில் எழுதி போடல அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், டு இம்ப்ரூவ் அண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ
Remember once again, what is the definition of a simple sentence? A simple sentence is a sentence that has a word or a phrase and independent clause. அதாவது ஒரு மெயின் கிளாஸோட அல்லது இண்டிபெண்டன்ட் கிளாஸோட ஒரு வேர்டோ ஃப்ரேஸோ இணைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நான் ஒரு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ அபவுட் 5 or 6 sentences. இப்போ அந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கு நான் வந்து இங்கே விளக்கம் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சி, முதல்ல சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன? சி, வாட் இஸ் எ சிம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃப்ரேஸ் ஆர் அ கிளாஸ் அல்லது வேர்ட் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் நோன் அஸ் மெயின் கிளாஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கிளியர். போகலாமா மேலே? நம்ம அடுத்த ஐடியாவுக்கு போகலாமா? ஸோ பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரு வேர்டோ அல்லது ஃப்ரேஸோ அதோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸோடு சேர்ந்து இருப்பது தான் சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ நான் ஒன்று மாற்றி ஒன்று நான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ஒரு 6-7 சென்டென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நீங்கள் யூ மஸ்ட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் த வேர்ட் அண்ட் த மெயின் கிளாஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேங்க. சி, ஒரு உதாரணம் சொல்லலாம். Look at this example here. See, in spite of preparing well, he or she could not score high marks. This is an example of a simple sentence. பாருங்க. See, in spite of preparing well, he could not score high marks. அல்லது she could not score high marks. This is an example of a simple sentence. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியுதாங்க? நான் என்ன சொன்னேன்? What is a simple sentence? Simple sentence will have a word or a phrase along with the independent clause. அல்லது along with an independent clause. இப்போ இது எது ஃப்ரேஸு அல்லது எது வேர்டு பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். See, in spite of. See, in spite of அது ஃப்ரேஸோட இந்த சென்டென்ஸ் ஆனது ஆரம்பிக்குது. அப்போ in spite of preparing well, in spite of preparing well. அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எது? he could not score high marks. அப்போ இந்த he could not score high marksக்கு தான் நான் என்ன சொன்னேன்? it is a main class அல்லது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொன்னேன். அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியும். இப்போ அந்த ஃப்ரேஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சென்டென்ஸை மட்டும் மெயின் கிளாஸை மட்டும் வாட்சி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை டு ரீட் ரிமூவிங் தி ஃப்ரேஸ் in spite of preparing well. அதை எடுத்துகிட்டு just try to read the main class or the independent class alone. He could not score high marks. So what is there? அவனால் நல்ல நிறைய மேலே அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியல. அப்போ do you feel that there is a sense of missing out something? புரியுதா உங்களுக்கு? It is not a complete sentence. It is not a complete sentence because சப்ஜெக்ட், அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். பட் அட் த சேம் டைம் யூ ஆல்சோ ஹேவ் அ சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் இருக்குங்க? ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ குட் நாட் ஸ்கோர் அப்படிங்கிறது தான் வெர்பு, நெகட்டிவில் இருக்கிறதுனால குட் நாட் ஸ்கோர் வெர்பு. ஹை மார்க்ஸ் அதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இட் மே லுக் லைக் அ சென்டென்ஸ், பட் இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ், இட் இஸ் அ மெயின் கிளாஸ் ஆர் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ இதுக்கு வந்து எப்போ மீனிங் வந்து முழு மீனிங் வரும்? only when it is written along with this phrase, in spite of preparing well. ஓஹோ அப்படியா, அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அவனால் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் தி மீனிங் பிஹைண்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சி, ஓகே, லெட் மீ ஷோ யூ another சென்டென்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இன்றைக்கி சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். Having completed his work, she went to play. பாருங்க, having completed the work, she went to play. இப்போ இந்த having அப்படிங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ இது என்ன இருக்குது, ஹேவிங் கம்ப்ளீட்டட். அந்த ஹேவிங்கிறது யூ மே டேக் இட் அஸ் அ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டட் வந்து என்னது, இட் இஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ரெண்டும் சேர்த்தும் பொழுது என்னது அப்படின்னா இது வந்து இட் இஸ் அகெயின் அனதர் வேர்டு adding to the meaning of the action done by the subject here. யாரு, she. அப்போ having completed, having completed இது வந்து ஒரு phrase. having completed வந்து ஒரு phrase. என்னது, having completed his work அல்லது having completed her work அல்லது his work, she went to play அல்லது he went to play. இங்கே வந்து ஹிஸ் இருக்கும், இங்கே வந்து ஷீ போட்டிருக்கேன், பட் டஸ் நாட் மேட்டர். பார்த்துங்களா, சப்ஜெக்ட் வந்து மாற்றிக்கலாம், நம்ம ஹிஸ்ஸுக்கு பதிலாக ஹர் போட்டுக்கலாம். ஓகே, எங்கே ஹிஸ்ஸுக்கு பதிலாக ஹர் போட்டுக்கலாம். ஸோ இதில் எது மெயின் கிளாஸ் உங்களுக்கு, ஹீ ஷீ வென்ட் டு ப்ளே ஆர் ஹீ வென்ட் டு ப்ளே, இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். அப்போ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சென்டென்ஸ் மாதிரி தெரியும், வேறு அது சென்டென்ஸ் இல்லை. அடுத்து பாருங்கள், சிட்டிங் பை த விண்டோ. Sitting by the window, she watched the program. Sitting by the window, she watched the program. இப்போ சிட்டிங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கேன். தட் இஸ் த வேர்ட் சிட்டிங். அது என்னது, இட் இஸ் அ பார்ட்டிசிபிள், இட்ஸ் அ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா? இப்போ சிட்டிங் பை த விண்டோ பாருங்கள், அது வந்து ஒரு வேர்ட், இட்ஸ் அ ஃப்ரேஸ் எடுத்துக்கலாம், அது பார்ட்டிசிபிள். அதான் சொன்னேன் டெஃபினிஷன் ஆஃப் அ சிம்பிள் சென்டென்ஸ். வாட் இஸ் யுவர் மெயின் கிளாஸ் இயர், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இயர் பாருங்கள், she watched the program. She watched the program. Okay va? So this is yet another example of a simple sentence. So try to be with me. என்னுடனே இருங்க. அதாவது என்ன அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டோ அல்லது பார்ட்டிசிபிளோ அல்லது ஃப்ரேஸோ அது கூட இன்னொரு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சி, besides being a singer, she is also a dancer. பாருங்க, besides being a singer, she is also a dancer. இப்போ இங்கே besides அப்படிங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிடுங்க. பிசைட்ஸுங்கிறது என்னது, இட் இஸ் அ வேர்ட் பட் இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன் ஹியர். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பீயிங் அப்படிங்கிற வெர்பு இருக்குங்க. அப்போ இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வேர்டு. வாட் இஸ் யர் மெயின் கிளாஸ் ஹியர், இங்கே உள்ள மெயின் கிளாஸ் எது உங்களுக்கு பாருங்கள். வாட் இஸ் யர் மெயின் கிளாஸ் ஹியர், she is also a dancer. அவங்க வந்து சிங்கர் மட்டும் இல்லை, டான்ஸரும் கூட. ஸோ திஸ் இஸ் yet another example of a simple sentence. ஓகே, அடுத்து பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். On seeing the snake, the child ran fast. See, on seeing the snake, the child ran fast. இப்போ ஆணுங்கிறது என்னது, இட்ஸ் a preposition again. சீயிங், ஆன் சீயிங். இப்போ இந்த ப்ரிப்போசிஷன் வந்தால் தான் அந்த சீயிங் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் வெர்புக்கு நமக்கு வித்தியாசம், இது அர்த்தம் கிடைக்கும். வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ப் ஒன்லி when it is written along with the preposition on. So on seeing the snake, the child ran fast. பாம்பை பார்த்த உடனே அந்த கேர்ள் வந்து அந்த சைல்டு வந்து வேகமாக ஓடிச்சு. The child ran fast. How did she run? How did the child run? Fast. அப்போ this is an example of a simple sentence. This is an example of a simple sentence. இன்னொரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லாங் வேர்டு மாதிரி, அதாவது டூ டூ அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கும். டூ டூ, TOO டூ, அப்புறம் TO டூ. இதில் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வரும். He is too weak to walk fast. He is too weak to walk fast. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ வந்து நம்ம தெளிவாக தெரியும் அப்படின்னா when we move on to the transformation, changing from one sentence to the other. அப்போ இன்றைக்கி நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? See, you remember what we have been discussing so far? We have discussed about a simple sentence. It is one of the types of sentences in English. And what is a simple sentence? A simple sentence is a sentence which will have a word or a phrase along with the independent clause. In other words, a simple sentence
consists of word or a phrase and a main class or an independent class. So that is the definition that we can give to simple sentence. இப்போ நிறைய நான் உதாரணம் காமிச்சேன். So therefore try to understand, you must be able to differentiate between the phrase or a word and the independent class in a sentence. So therefore இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிம்பிள் சென்டென்ஸை எதில் இருக்குது, என்னென்ன இருக்குது அந்த சிம்பிள் சென்டென்ஸில் அப்படிங்கிறத பார்த்தோம். எதை சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும், அதோடு கூட ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். அதான் சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். நிறைய உதாரணம் சொன்னேன், நான் ஒரு 4-5 சென்டென்ஸ் காமிச்சேன். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் எது ஃப்ரேஸோ எது வேர்டு எது ஃப்ரேஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். அதோடு கூட மெயின் கிளாஸ் என்ன சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகிறப்ப திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி ஃபார் அஸ் ஃபார் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே கைஸ், புரியுதுங்களா? ஸோ ஐ திங்க் திஸ் இனஃப் ஃபார் டுடே because this is going to be a long grammar item. So once we complete the discussion of various types of sentences, then I will let you understand the rules and regulations of transformation of various types of sentences. Okay guys, so thanks for watching. Keep on watching my video till the end. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's Louis Das from English Easy Louis channel signing off. Thank you. God bless you.